ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் காலை வணக்கம் டு ஆல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரொமோன் வந்திருக்கு. எதிர்பாராத விதமாக ஒரு ட்விஸ்ட்டும் நடந்திருக்கு. இனியாக நடக்குது. கனிக்கு விக்ரம் மேலே கோவமா, சுபிக்ஷாக்கு விக்ரம் மேலே கோவமா. சுபிக்ஷா கடைசி வரைக்கும் இருந்து தானே வெளியே போனாங்க. என்னவா இருக்கும்? அந்த கார் சம்பவத்துக்கு அப்புறமா விக்ரம் சாண்ட்ரா கூட பேசுறது இவங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்கலையா? என்னவா இருக்கும்? வியானா வந்துட்டு அங்கே விக்ரம் செம்ம கலாச்சாரங்கள் அதுவாக இருக்குமோ? என்னவா இருக்குன்னு தெரியலையே. ரைட், இப்போ நான் நேற்று சொன்ன மாதிரி 4 பேர் உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. சூப்பராக ஆதிரை, எஃப்ஜே ஸ்டோர் ரூம் வழியாக வராப்பில், ஆதிரை மெயின் டோர் வழியாக, சுபிக்ஷா, கனி எல்லாமே உள்ளே வராங்க. பயங்கரமாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க. இவர் போயிட்டு ஏன்னா கனி அவங்க அக்கா மாதிரி சொல்லியிருக்காரு. நான் இப்போ மிகப்பெரிய ஃபேன் சொல்லியிருக்காருல்ல. அவர் ஹக் பண்ணுவாங்கன்னு போயிடலாம் மூஞ்சை பார்த்து கை குத்துறாங்க பொழுது. அது அவருக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அங்கே சபரிக்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுறாப்புல. என்னங்க பண்ண சொல்கிறீங்க? மூஞ்சை பார்த்து கை கொடுக்குறாங்க. நம்ம என்ன அப்படியே பழகணும்? அவன் என்னடா மூஞ்சை பார்த்து முறைக்கிறா? யார்? சுபிக்ஷாவை சொல்கிறாரு. கனி என்னடா முறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா இன்னொரு இடத்துல கனி அப்படின்றாங்க. அவங்க என் மேலே கோவமா? நோ அப்படின்ட்டு போகிறாங்க. இவர் அப்படியே ஃபீலிங்கில் அந்த பிக் பாஸ் விட்டு வெளியே நிற்கிறாரு. இறைவா, இதுக்கு ஒரு விடையே இல்லையா? வரவங்க போகிறவங்களாம் என்னையே டார்கெட் பண்ணுறாங்களே. அங்கே அத்தனை பேர் இருக்காங்களே, ஏன் அரை இருக்கா? அந்த பொண்ணெல்லாம் யாரும் டார்கெட் பண்ண மாட்டிங்களா? அது என்ன வரவங்களாம் விக்ரமே டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் அவரோட மைண்டுக்குள்ளே. சாண்ட்ரா இருந்தாங்கன்னா சாண்ட்ரா டார்கெட் பண்ணியிருப்பாங்க. சாண்ட்ரா வீட்டுக்கு போயிட்டாங்கல்ல. என்னத்தை சொல்ல, பாவமாக இருக்குது. ஆனால் ஓகே, முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். ரைட்டை பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். நானே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என்னவா இருக்கும் ஒன்றுமே புரியலையப்பா. ஆனால் இந்த கார் சம்பவத்தில் நிறைய பேர் நிறைய விதமாக ஒரு சில விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ளே ஹர்ட் ஆச்சு. அதனால் சாண்ட்ரா மேலே கோபம் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் விக்ரம் மேலே ஏன் கோபம் வர்றான்? உண்மை புரியலையே. என்னவா இருக்கும்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.